ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு மை சேனல் மலரின் பயணம். இன்றைக்கி மலரின் பயணத்தில் ஒரு சூப்பரான வீடியோ தாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஆல்ரெடி ஒரு 40 பேருக்கு நம்ம வந்து லாஸ்ட் இயர் கிவ் அவே கொடுத்துருக்கோம். இந்த வருஷம் அச்சய திதி வரப்போகுது ஏப்ரல் 20ஆம் தேதி. ஸோ அதுக்கு ஒரு 4 பேரை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஸோ அதுக்கான வீடியோ வந்து இந்த வீடியோ தான். இந்த வீடியோவில் நான் வந்து ஒரு சில கேள்விகள் கேட்டிருக்கேன். அதுக்கு மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் நீங்கள் இந்த கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும், கண்டிப்பாக லைக் பண்ணணும், வீடியோவை ஹைப் பண்ணணும். அதே மாதிரி நான் கேட்டிருக்க கொஸ்டின் என்ன அப்படிங்கிறத வீடியோ கடைசி வரையும் பார்த்து அதுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் செக்கும் வச்சுருக்கேன். ஏன்னா நிறைய பேருக்கு என்னால் வந்து கிஃப்ட் கொடுக்க முடியாது, 4 பேர் தான் சூஸ் பண்ண முடியும். அதனால் டைம் பீரியடும் இருக்குது. இந்த வீடியோ வந்து பார்த்து எவ்வளோ நேரத்தில் நீங்கள் கமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி டைம் பீரியடும் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் நீங்கள் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க. கண்டிப்பாக வீடியோவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தான் நான் வந்து இந்த கிவ் அவே வந்து போய் சேரும். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஹைப் பண்ணவங்கள அப்படின்னு சொல்லி ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாங்க யூடியூப்லேருந்து. அப்படி எடுத்த சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மட்டும்தான் இந்த கிவ் அவே போய் சேரும். ஸோ அதனால் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா உடனே லைக் பண்ணிக்கோங்க, ஹைப் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அலாங் வித் தட் நான் என்ன கொஸ்டின் எங்கே கேட்டிருக்கேனோ அதுக்கான ஆன்சரை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லணும். இதுக்கும் டைம் பீரியட் இருக்குது. ஸோ வீடியோவை கடைசி வரையும் மறக்காமல் பார்த்துட்டே வாங்க. என்ன கிஃப்ட் கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறது மோஸ்ட் ஆஃப் த சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு இதில் வீடியோலேயே அட்டாச் பண்ணியிருக்கேன், நான் என்ன கிவ் அவே வந்து கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறதும். ஸோ கண்டிப்பாக வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு மை சேனல் மலரின் பயணம். இன்றைக்கி மலரின் பயணத்தில் ஒரு சூப்பரான வீடியோ தாங்க. ஆக்சுவலாக பாஸ்ட் 2 டேஸாக பார்த்தீங்க அப்படின்னா நிறையா ஷார்ட்ஸு ஒரு வீடியோ எல்லாமே போட்டிருந்தேன். எதை ரிலேட்டடாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஆர்டியில் வந்து காயினுக்கு நோ வேஸ்டேஜ் ஆஃபர் போட்டிருக்காங்க அப்படிங்கிறதுல. ஸோ இதில் வந்து ஒரு சில கன்ஃபியூஷன்ஸ் வந்து தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருந்ததுங்க. ஆக்சுவலாக ஏப்ரல் 2 வந்து ஆன்லைனில் வந்து காயின் வந்து இந்த மாதிரி நோ வேஸ்டேஜ் ஆஃபர் வந்து ஏப்ரல் 3 ஏப்ரல் 26 வரை இருக்குது. இது வந்து ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளிகபிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் வந்து ஜிஆர்டியோட ஆன்லைன் அந்த கஸ்டமர் கேர் நம்பர் வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அவங்க ஸ்டேட்டஸ் வச்சா எனக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ அந்த ஸ்டேட்டஸ் பார்த்து தான் நான் உங்களுக்கு வந்து வீடியோவே அப்லோட் பண்ணேன். நான் ஒரு சின்ன ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணேன். ஏன்னா நாளையிலேருந்து அந்த மாதிரி ஆஃபர் இருக்குது. ஹெச்டிஎஃப்சி கிரெடிட் கார்டுக்கு வந்து இன்ஸ்டன்ட் கேஷ்பேக் 2% வரையும் ஆஃபர் இருக்குது. இது எல்லாமே ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளிகபிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் வந்து இப்போ ஆஃபர் இருக்கோ இல்லையோ நம்ம வந்து ஒரு 500 மில்லிகிராம் காயின் வந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறப்ப எப்படி வேஸ்டேஜ் இல்லாமல் வாங்கலாம், நான் அப்படி வந்து ஒரு காயின் ஆர்டர் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி நேற்று வந்து ஒரு ஷார்ட்ஸில் சொல்லியிருந்தேன். ஸோ அது எப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு கிளியர் கட்டாக கிளாரிஃபை பண்ணிடுறேங்க. எந்தெந்த காயினுக்கெலாம் ஆஃபர் இருக்குது, எந்தெந்த காயினுக்கெலாம் ஆஃபர் இல்லை, ஷோரூமில் எந்த காயினுக்கெலாம் ஆஃபர் இருக்குது, ஆன்லைனில் எந்த காயினுக்கெலாம் ஆஃபர் இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் தொடர்ந்து நான் கிளியர் கட்டாக சொல்கிறேன். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாருக்காவது தேவைப்படும்னா அவங்களுக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இது வரைக்கும் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தொடர்ந்து வந்துக்கிட்டே தாங்க இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறக்காதீங்க, ஹைப் பண்ண மறக்காதீங்க. ஸோ நான் என்னோடய மொபைலில் வந்து ஜிஆர்டி ஆன்லைன் கஸ்டமர் கேர் நம்பர் வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கேங்க. ஸோ அவங்க போடுற எல்லா ஸ்டேட்டஸும் எனக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ மேக்ஸிமம் இவங்களோட ஸ்டேட்டஸில் வந்து என்ன ஆஃபர் கொடுத்தாலும் உடனே வந்து ப்ரீவியஸ் டேவே வந்து நமக்கு நோட்டிஃபை வந்துடும். அதே மாதிரி அன்னன்னைக்கு மார்க்கெட் ரேட் வந்து சேஞ்ச் ஆகுது பார்த்திங்களா, மார்னிங் ஈவினிங் அந்த ரேட்டுமே வந்து இவங்க ஸ்டேட்டஸ் வைப்பாங்க. அதை வச்சே நம்ம வந்து பார்த்துடலாம் ரேட் சேஞ்ச் ஆகிருக்கா. நம்ம கடைக்கு கால் பண்ணி கேட்கணுங்கிற அவசியம் கிடையாது. இதை வச்சே நம்ம வந்து நோட்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஸ்டேட்டஸ் வந்தது தான் தேர்ஸ்டே ஈவினிங் வந்திருந்தது. ஸோ அதை பார்த்து தான் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், ஜிஆர்டியில் வந்து இந்த மாதிரி ஏப்ரல் 3 ஏப்ரல் 26 வரை காயினுக்கு வந்து நோ வேஸ்டேஜ் ஆஃபர் போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். அதுவும் நான் என்ன என் வீடியோவில் சொல்லியிருந்தேன்னா ஆன்லைனுக்கு தான் இப்போதைக்கு அப்ளிகபிள், ஆஃப்லைனுக்கு இல்லைன்னு சொல்லியிருந்தேன். பட் அது வந்து ஷோரூம்லேயும் அப்ளிகபிள் அப்படிங்கிற மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர் சொல்லி தாங்க தெரியும். ஏன்னா நான் அதுக்கப்புறம் தான் அவங்க சொன்னக்கப்புறம் தான் நான் வந்து ஒரு அடையார் பிரான்ச்சு, அதுக்கப்புறம் இப்போ இங்கே பூந்தமல்லி பிரான்ச் இதெல்லாம் வந்து கால் பண்ணி கேட்டப்போ இருக்குது ஆஃபர் கடையில் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு பாருங்கள், எனக்கு தேர்ஸ்டே ஈவினிங் ஒரு 5:50க்கு நான் உங்களுடைய ஸ்டேட்டஸ் பார்த்து கேட்குறேன், இஸ் இட் பாசிபிள் ஃபார் ஆன்லைன் பர்ச்சேஸ் டூ ஆர் ஆஃப்லைன் ஒன்லி அப்படின்னு கேட்குறேன். இட் இஸ் அன் ஆன்லைன் ஆஃபர் மேம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 1 மினிட் அவங்க கூட வாய்ஸ் கால் பேசியிருக்கேன். அதில் தான் கேட்டப்போ அவங்க என்ன சொன்னாங்க, இப்போதைக்கு ஆன்லைனில் மட்டும்தான் மேம், ஆஃப்லைனில் வந்து போடுவாங்க, ஆனால் இப்போ இருக்குமா இல்லை இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து போடுவாங்களா அப்படிங்கிறது தெரியல அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க.
ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்டர்டே நான் வந்து ஃப்ரைடே நேற்று வந்து அவங்கக்கிட்ட கேட்குறேன், ஒரு ஆஃப்டர்நூன் 2:00 போல் ஒரு 500 மில்லிகிராம் காயின் வந்து எனக்கு தேவை, ஆப்பில் ஆனால் காமிக்கலை, எனக்கு வந்து நீங்கள் அதுக்கு கொட்டேஷன் தர முடியுமா அப்படின்னு கேட்டேன். அவங்க வந்து 22 கேரட்டா 24 கேரட்டா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு ரெண்டுக்குமே கொட்டேஷன் கொடுங்க, எனக்கு எது அஃபோர்டபுளாக இருக்கும் நான் அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க நோ ஆஃபர் ஃபார் 500 மில்லிகிராம் காயின் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்போ கடைக்கு போய் நம்ம வாங்கினோம்னா அங்கே ஆஃபர் இருக்குமா அப்படின்னு கேட்டேன் நான். அதுக்கு அவங்க வந்து ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருந்தாங்கங்க. நான் அந்த வாய்ஸ் மெசேஜை உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். மேடம், பிஏ இருக்க ப்ராடக்ட் வந்து கோல்டு காயின்ஸ் அபோவ் 1 கிராம். ஸோ அதுக்கெல்லாம் மட்டும்தான் ஆஃபர் இருக்கே தவிர பிலோ 1 கிராம் காயின்ஸ்க்கு வந்து ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுத்துலையுமே ஆஃபர் கிடையாது மேம். ஸோ இந்த மாதிரி தாங்க சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் வந்து ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். இந்த மாதிரி 500 மில்லிகிராம் 200 மில்லிகிராம் 100 மில்லிகிராம்லாம் வந்து 22 கேரட்டு இதுக்கெலாம் வந்து ஆஃபர் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். பட் இப்போயும் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க தான் சொல்லியிருந்தாங்க, இல்லை சிஸ்டர் நான் கடையில் போய் கேட்டப்போ இருக்குன்னு தான் சொன்னாங்க, நீங்கள் இன்னொரு தடவை செக் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் வந்து திரும்ப இப்போ இன்றைக்கி மார்னிங் வந்து அடையார் பிரான்ச்சுக்கு கால் பண்ணி கேட்டேங்க. நான் அந்த கிளிப்பிங்கே உங்களோட ஆட் பண்ணியிருக்கேன். அவங்களே என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத தெளிவாக கேட்டுக்கோங்க. சார் இப்போ காயின் ஆஃபர் போட்டிருக்காங்கல்ல, இது வந்து 500 மில்லிகிராம் 250 மில்லிகிராமுக்கு ஆஃபர் இருக்கா? வேஸ்டேஜ் ஆஃபர் காயினுக்கு சின்ன காயின் கூட இருக்கா? ஓகே. இல்லை ஏன்னா நேற்று கால் பண்ணி கேட்டப்போ இங்கே இல்லைன்னு சொன்னாங்க, அதான் கேட்டேன் சார். வலசரவாக்கத்தில் கேட்டேன். இருக்கா? ஓகே சார். ஓகே சார். ஓகே, தேங்க்யூ சார். அது சிங்கிள் ஸ்வைப் மட்டும் தான் வரும் மேம், ஃபர்ஸ்ட் ஸ்வைப் மட்டும். புரியல என்ன சார்? ஃபஸ்ட்டு ஸ்வைப் மட்டும் தான் வருமா அது? ஆமாம் மேடம். ஓகே 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 சார், தேங்க்யூ. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, எல்லா மாதிரியான காயின்ஸுக்கும் ஆஃபர் இருக்குது எக்ஸப்ட் கிஃப்டிங் காயின்ஸ். அந்த கிஃப்டிங் காயின்னா என்ன அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. அடுத்த வீடியோவில் வந்து கிளிப்பிங் ஆட் பண்ணியிருக்கேன், கிஃப்டிங் காயின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி. 24 கேரட் 22 கேரட்டு எல்லா காயின்ஸுக்குமே வேஸ்டேஜ் ஆஃபர் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 250 மில்லிகிராமாக இருந்தாலும் சரி, 100 மில்லிகிராமாக இருந்தாலும் சரி, 500 மில்லிகிராமாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து வாங்குகிற எல்லா காயின்ஸுக்குமே கோல்டு காயின்ஸுக்கு ஆஃபர் இருக்குது எக்ஸப்ட் ஃபார் கிஃப்டிங் காயின்ஸ். அதே மாதிரி ஹெச்டிஎஃப்சி கிரெடிட் கார்டுக்கு 2% இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் இருக்குது. பட் இது வந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணும் போதில் மினிமம் அமௌண்ட் வந்து 50,000 இருக்கணும். இதுவே ஆஃப்லைனில் கடைக்கு போய் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மினிமம் பர்ச்சேஸ் வேல்யூ 75,000 இருக்கப்போ தான் அந்த 2% டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். அதுவும் அந்த ஸ்வைப்பிங் வந்து ஒரு தடவை ஸ்வைப் பண்ணுறப்ப மட்டும்தாங்க அப்ளிகபிள். நம்ம திரும்ப திரும்ப ஹெச்டிஎஃப்சி கார்டை வச்சு ஒரு 2-3 பொருள் வாங்கி தனித்தனியாக நீங்கள் ஸ்வைப் பண்ணிங்கன்னா அதுக்கு அப்ளிகபிள் வராது. ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறப்ப மட்டும்தான் 2% டிஸ்கவுண்ட் வந்து அப்ளிகபிள். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க காயின்லாம் பார்த்தீங்கன்னா 100 மில்லிகிராம் காயின், அப்புறம் இப்போ கையில் நான் வச்சுருக்கிறது வந்து ஒரு 250 மில்லிகிராம் காயின். இந்த காயின்லாம் வந்து லாஸ்ட் இயர் அச்சை திதிக்கு வாங்கினது. அப்போ வாங்குறப்ப இதோடைய ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 900 ருபீஸ் சம்திங் தான் வந்தது 100 மில்லிகிராம். 250 மில்லிகிராம் வந்து அரௌண்ட் ஒரு 2400 கிட்ட வந்தது. அப்புறம் 2 5 கிராம் வந்து சில்வர் பார் வாங்கியிருந்தேங்க. இதுக்கு வந்து அப்போ மேக்கிங் சார்ஜாக வந்து ஒரு 2 rupees 50 paise போட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பெர் கிராமுக்கு எக்ஸ்ட்ராவாக 2 ரூபா 50 காசு. அப்போ வந்து அரௌண்ட் ஒரு 100 rupees கிட்ட தான் இருந்தது. எனக்கு ஒரு 5 கிராம் காயின் வாங்குறதுக்கே வந்து எனக்கு டோட்டலாக ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்தே 575 rupeesக்குள்ளே தான் விழுந்தது. அப்போ சில்வர் ஆர்டிகிள்ஸுக்கு தான் இப்போ வந்து ஆஃபர் போட்டிருக்காங்கங்க. அதில் வேஸ்டேஜில் வந்து 25% வந்து டிஸ்கவுண்ட் வரும் அப்படின்னு சொல்லி. காயின்ஸ்க்கெலாம் எந்த ஆஃபரும் போடல. அதே மாதிரி கோல்டு ஜுவல்லரியாக எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வேஸ்டேஜிலேருந்து 20% டிஸ்கவுண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சப்போஸ் இப்போ நீங்கள் ஒரு பொருள் பார்க்குறீங்க, அதுக்கு வந்து ஒரு 16% வேஸ்டேஜ் போட்டிருக்காங்க அப்படின்னா 16%ல் 20% அப்படின்னா ஒரு 3.2 வந்து கழிப்பாங்க. அப்போ 16 - 3.2னா உங்களுக்கு ஒரு 13.8 வந்து வேஸ்டேஜாக விழும். ஸோ அந்த மாதிரி ஆஃபர் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இது வந்து ஒரு 100 மில்லிகிராம் 24 கேரட் கோல்டு காயினுங்க. இது வந்து ஆன்லைன்லேயும் அவைலபிளாக இருக்குது, ஆஃப்லைன்லேயும் அவைலபிளாக இருக்குது. இந்த மாதிரி பேக்கிங்கில் வரும் உங்களுக்கு. அந்த ஒரு ரெட் கலர் கார்டில் வந்து ஜிஆர்டின்னு போட்டிருக்கோம். இந்த மாதிரி தான் வரும். உள்ள லக்ஷ்மி பார்த்திங்கன்னா நல்லா எம்போசிங்காக இருக்கும். இதெல்லாம் வந்து ஒரு 100 மில்லிகிராம் காயின் தான், பட் பார்க்க நல்ல பார்வையாகவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி 24 கேரட் கோல்டு காயினுக்கெலாம் வந்து வேஸ்டேஜ் அப்ளிகபிளுங்க. இப்போ நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, இந்த கேட்டகரிஸில் போய் நீங்கள் வந்து இதில் காயின்ஸ் அண்ட் பார்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து கோல்டு காயின் சில்வர் காயின் காமிக்கும். அதில் அந்த கோல்டு காயினை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டாப்லேயே காமிக்கும் 22 கேரட் நோ வேல்யூ ஆடட்,
24 கேரட் நோ வேல்யூ ஆடட், 24 கேரட் கிஃப்டிங்னு இருக்கா, இந்த கார்டை தான் சொன்னேன் நான். ஸோ இதுதான் இப்போ நான் உங்களுக்கு வந்து அடையார் பிரான்ச்சில் அது வீடியோ எடுத்ததுங்க. அது லாஸ்ட் இயர் எடுத்தது. ஸோ அப்போ அந்த காயின் வந்து 1400 சம்திங் வந்தது. இப்போ வந்து 1968, கிட்டத்தட்ட 2000 ரூபாய். 100 மில்லிகிராம் காயின் 24 கேரட்டு. இந்த மாதிரி அட்டையில் பாக்ஸ் வச்சு வர்ற மாதிரி வருது பார்த்தீங்களா. இந்த மாதிரி வர்றது வந்து கிட்டத்தட்ட 1968 போட்டிருக்காங்க. ஆக்சுவல் ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1510 ரூபா தான் வருது. இதோட 400 ரூபா வந்து அந்த மேக்கிங் சார்ஜாக போட்டிருக்காங்க உங்களுக்கு. ஸோ இதை வந்து மைனஸ் பண்ணலை, டிஸ்கவுண்ட் சொல்லி மைனஸ் பண்ணலை. ஸோ நீங்கள் இந்த மாதிரி காயின் சூஸ் பண்ணுறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக நீங்கள் வாங்குறீங்க, அச்சை திதிக்கு அட்லீஸ்ட் ஒரு 100 மில்லிகிராம் காயினாவது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 24 கேரட் வந்து இந்த மாதிரி கார்டில் வாங்கினீங்கன்னா அதிலே 400 ரூபா உங்களுக்கு வேஸ்ட்டு தான் ஆகும். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி 100 மில்லிகிராம் காயின் வாங்குறதுக்கு பதிலாக நம்ம இன்ஸ்டா கோல்ட்லேயே வந்து சேர்த்து வச்சுட்டு வரலாம். ஸோ இந்த மாதிரி கவரில் காப்பாங்க பார்த்தீங்களா. உங்களுக்கு ஒரு பாக்ஸில் வந்து 100 மில்லிகிராம் காயின், 250 மில்லிகிராம் காயின் நிறைய பாக்ஸ் வச்சுருப்பாங்க. இப்போ நான் காமிச்சிருக்கிறது கூட உங்களுக்கு வந்து ஒரு 250 மில்லிகிராம் காயின் தான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஷாப்பை விசிட் பண்ணி வாங்குறப்ப இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா 200 ருபீஸ் போடுவாங்க. அது இப்போ மைனஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி தனியாக நீங்கள் காயினாக ரவுண்டு காயினோ பார் காயினோ இந்த மாதிரி தனியாக வாங்குறப்ப உங்களுக்கு வந்து வேஸ்டேஜில் ஆஃபர் இருக்குது. ஸோ இந்த காயின் வந்து இப்போ 100 மில்லிகிராம் காயினுக்கும் வந்து கிட்டத்தட்ட 150 ருபீஸ் வந்து மேக்கிங் போடுவாங்க. ஸோ அதுவுமே டிஸ்கவுண்ட் பண்ணி தான் தர்றாங்க. ஸோ இந்த அச்சை திதிக்கு அட்லீஸ்ட் ஒரு 100 மில்லிகிராம் காயினாவது வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 22 கேரட்டில் இந்த மாதிரி காயின்ஸ் வாங்கிக்கோங்க. அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் நமக்கு அக்குரேட்டாக 100 மில்லிகிராம்னா 100 மில்லிகிராம் இருக்காதுங்க. இப்போ நான் போன தடவை வாங்கினதெல்லாம் 96 மில்லிகிராம் காயின் இருந்தது. நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா. இதெல்லாம் வந்து ஒரு 96 மில்லிகிராம் தான், 100 மில்லிகிராம் அக்குரேட்டாக இல்லை. அப்போ வாங்க இப்போ நான் வந்து எப்படி ஒரு 500 மில்லிகிராம் காயின் வந்து ஆர்டர் போட்டேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா நான் நேற்று வந்து புக் பண்ணுறப்ப எனக்கு அந்த ஆன்லைனில் வந்து 500 மில்லிகிராம் காயினே அவைலபிளாக இல்லை. பட் நான் என்ன ட்ரிக் யூஸ் பண்ணேன் அப்படிங்கிறத தான் இப்போ உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஆன்லைனில் நேற்று 24 கேரட்டில் 1 கிராம் கோல்டு காயின்லாம் அவைலபிளாக இருந்தது. பட் இன்றைக்கி சாட்டர்டே நான் செக் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு 4 கிராம் காயினும் ஒரு 8 கிராம் 1 சவரன் காயின் தான் இருக்குது 24 கேரட்டில். சரி, 22 கேரட்டில் நான் செக் பண்ணப்போ இன்றைக்கி வந்து 1/2 கிராம் காயின் வந்து அவைலபிளாக இருந்ததுங்க. பட் நேற்று வந்து இந்த 1/2 கிராம் காயின் அவைலபிளாக இல்லை. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 1/2 கிராம் காயின் வந்து 7025 ருபீஸ் வருது நமக்கு டிஸ்கவுண்ட் போக. ஆக்சுவலாக இதுக்கு வந்து 2% வேஸ்டேஜ் போட்டிருந்தாங்க. ஸோ 2% வேஸ்டேஜ் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி தான் நமக்கு ஃபைனலாக வந்து அந்த இது வந்திருக்கு. ஸோ இது அக்குரேட்டாக 500 மில்லிகிராம் இல்லைங்க, 493 மில்லிகிராம் தான் இருக்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து 200 ருபீஸு ஃப்ளாட்டு. இதுக்கு வந்து வேல்யூ ஆடட்னு கிடையாது, 200 ரூபா வந்து மேக்கிங் சார்ஜாக போட்டிருக்காங்க. அதை வந்து டிஸ்கவுண்ட்டில் மைனஸ் பண்ணியிருக்காங்க அவங்க. ஸோ யாராவது 1 கிராம் காயின் வந்து ஆன்லைனில் ப்ரிஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ரவுண்டு காயினும் அவைலபிளாக இருக்கும், பார் காயினும் அவைலபிளாக இருக்கும். நார்மல் டேஸில் பார் காயின்லாம் வாங்குறீங்க அப்படின்னா 2.5 to 3% வேஸ்டேஜ் போடுவாங்க. பட் இப்போ வந்து ரெண்டுக்குமே வேஸ்டேஜே இல்லைங்கிறப்ப நம்ம வந்து பார் காயின் வாங்கணும்னு ஆசைப்பட்றவங்க கண்டிப்பாக இந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பார் காயினுக்கு வந்து நார்மலாக எவ்வளோ வேஸ்டேஜ் போடுவாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 3%, 2.5% கிட்ட வேஸ்டேஜ் போடுவாங்க. இதில் பார்த்தீங்கனாலே தெரியும் 346 ருபீஸ் வந்து வேஸ்டேஜாக உங்களுக்கு போட்டிருக்காங்க. பட் இதுவே நீங்கள் வந்து அந்த ரவுண்டு காயின் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அரவுண்டு ஒரு 200 கிட்ட தான் உங்களுக்கு வேஸ்டேஜே வரும். ஸோ ஆனால் அங்கே போட்டிருக்கிறது வந்து ரெண்டுக்குமே 2% தான் டிஸ்கவுண்ட்டுன்னு போட்டிருக்காங்க. பட் இந்த ரவுண்டு காயினுக்கு பாருங்கள் 277 ருபீஸ் தான் நமக்கு வேஸ்டேஜாக வருது. ஸோ ரெண்டுக்குமே கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 60 to 70 ருபீஸ் டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ நான் வந்து லாஸ்ட் இயர் இந்த ஆஃபர் யூஸ் பண்ணி தான் நான் வந்து அந்த பார் காயின் வந்து வாங்கினேங்க. ஆக்சுவலாக நேற்று நான் சர்ச் பண்ணப்போ 500 மில்லிகிராம் வந்து ஆன்லைனில் அவைலபிளாக காமிக்கலை. ஸோ நான் வந்து இந்த பெண்டன்ட்டு காது காசு இருக்குது பார்த்தீங்களா, 500 மில்லிகிராம், இது தான் வந்து நான் ஆர்டர் போடுறதுக்காக சூஸ் பண்ணேன். இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இதுக்கு 8% வேஸ்டேஜ் வருங்க. ஸோ அதில் வந்து 1% டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க. அந்த 20% மேக்கிங் சார்ஜில் டிஸ்கவுண்ட்னாங்களா, அதனால் 1% வந்து லிட்ரலாகவே குறைஞ்சிருந்தது. இதுக்கு மேக்கிங் சார்ஜுன்னு பார்த்தீங்கன்னா 555 ரூபா கிட்ட வரும் உங்களுக்கு. பட் இப்போ வந்து 1% அந்த ஆஃபர் போட்டனால ஒரு 111 ருபீஸ் வந்து டிஸ்கவுண்ட் ஆகிருந்தது. ஸோ வேஸ்டேஜுங்கிறது 444 ருபீஸ் வந்து நான் பே பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ இப்போ வந்து நான் என்ன செஞ்சேன், ஆட் டு கார்ட் கொடுத்துட்டு, நான் ஆல்ரெடி நிறையா வீடியோஸில் சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி காது காசுலாம் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா NEW நியூ 500 அப்படி இல்லைன்னா சேவ் 500 அந்த மாதிரி கூப்பன் கோடு கொடுக்குறப்ப நமக்கு வந்து 500 ருபீஸ் வந்து டிஸ்கவுண்ட் ஆகுங்க. பட் என்னமோ இன்றைக்கி நான் வந்து நேற்று கொடுக்குறப்ப வந்து திரும்ப நானும் கொடுத்து பார்க்குறேன், எனக்கு டிஸ்கவுண்ட்டே வரல, இந்த கூப்பன் கோடு வந்து வேலிட் இல்லை அப்படின்னு சொல்லிடுச்சு.
என்ன செஞ்சேன்னா இந்த ப்ரொஃபைலை போய் கிளிக் பண்ணிவிட்டு கீழே லாக் அவுட் இருக்குங்க. அந்த லாக் அவுட் வந்து கொடுத்து வெளியே வந்துடுங்க. வந்துட்டு நீங்கள் இப்போ வேறு ஒரு நம்பர் உங்கள் வீட்டில் உள்ள இது வரைக்கும் நீங்கள் ஜிஆர்டியில் வந்து ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணலை அப்படின்னா அவங்களோட மொபைல் நம்பர் எடுத்துக்கோங்க. நீங்கள் ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணலை, இதுதான் ஃபஸ்ட் டைம் ஜிஆர்டியில் ட்ரை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக கூப்பன் கோடு ஒர்க் ஆகுங்க. நீங்கள் வந்து வேறு ஒரு மொபைல் நம்பர் உங்கள் வீட்டில் உள்ள ஃபேமிலி மெம்பர்ஸ்டே வேறு மொபைல் நம்பர் வந்து இது வரைக்கும் அவங்க ஆர்டர் பண்ணவே இல்லைன்னா அந்த மொபைல் நம்பர் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை வேறு ஒரு மெயில் ஐடி வச்சுருக்கீங்கன்னா அந்த மெயில் ஐடி வச்சு லாகின் வித் ஓடிபின்னு கொடுங்க. ஓடிபி வந்தக்கப்புறம் அதை வந்து நீங்கள் உள்ளே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் எப்பயும் போல் அதை ஆட் டு கார்ட் கொடுத்து அந்த கூப்பன் கோடு NEW கேபிட்டல் லெட்டரில் அடிக்கணும் 500. அப்படி இல்லைன்னா SAVE அதுவும் கேபிட்டல்ஸில் அடிக்கணும் 500. சேவ் 500 நியூ 500 இந்த மாதிரி கோடு வந்து கொடுத்து பாருங்கள். இது ஆக்சுவலாக நான் புக் பண்ணும் போதுலே அப்படியே வந்து கிளிப்பிங் வந்து எடுத்து வச்சுருந்தது தாங்க. இதில் பாருங்கள் NEW 500 போட்டிருக்கேன். கூப்பன் கோட் ஆடட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு எனக்கு. கீழே பாருங்கள் ஆல்ரெடி 1% டிஸ்கவுண்ட் கிடச்சிது. அது போக 500 ருபீஸும் டிஸ்கவுண்ட் ஆகி 7,111 ருபீஸ் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ நார்மலாக நம்ம வந்து இப்போ ஒரு 1/2 கிராம் காயின் வாங்க போனாலும் 7,025 ருபீஸ் வருது. ஸோ அதை கம்பேர் பண்ணும் போதில் இதுக்கும் அதுக்கும் வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸ் இல்லைங்க. அரௌண்ட் ஒரு 100 ருபீஸ்க்குள்ள தான் டிஃப்ரென்ஸ் வருது. பட் இந்த இதை வந்து நம்ம பெண்டண்ட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை பேங்க்கில் வந்து நீங்கள் ப்ளச் பண்ண போகிறப்பையும் நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து மெயினாக இந்த காயின் வந்து ஆல்ரெடி ஒரு காயின் வாங்கியிருந்தேன் லாஸ்ட் இயரில் நவம்பரில். நான் வந்து இப்போ ஒரு காயின் வந்து ஆர்டர் போட்டிருக்கேன். ஸோ நான் இந்த காயின் வந்து எதுக்கு யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயர் வந்து வரலட்சுமி பூஜைக்கு அம்மனுக்கு வந்து 2 கிராமில் வந்து தாலி வந்து அப்போ வாங்கியிருந்தேன். ஸோ நம்ம வியூவர்ஸ் எல்லாருக்குமே தெரியும். இந்த தடவை இந்த அம்மனுக்கு வாங்கின தாலியில் 2 பக்கமும் காசு ஆட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை தாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த இதை வந்து ஒரு 1/2 கிராம் நவம்பர் மந்த் வாங்கினேன். இப்போ ஒரு 1/2 கிராம் வந்து ஆர்டர் போட்டிருக்கேன் நான். எனக்கு இந்த பக்கமாக அந்த பக்கமும் ஒரு குண்டு ஆட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த காசு ஆட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது. சரி, நமக்கு இன்னும் ஆகஸ்ட் மந்த் வரையும் டைம் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே அவளுக்காக நான் நினச்சதை அவளே நிறைவேற்றி கொடுப்பா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் எனக்கு இருக்குது. அதே மாதிரி அம்பாளுக்காக கண்டிப்பாக வெள்ளிலேயும் ஒரு சின்ன பொருள் வாங்குவேன். இந்த தடவையும் அம்பாளுக்கு ஏற்றாப்புல ஒரு பொருள் வாங்கியிருக்கேன். அதை வந்து கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் நான் காமிக்கிறேங்க உங்களுக்கு. அதே மாதிரி இந்த அட்சய திதிக்கு நான் எப்பயுமே நம்ம சப்ஸ்கிரைபருக்குன்னு கொடுக்குற இந்த கிவ்அவே காம்போ வந்து ஒரு 4 பேரை செலக்ட் பண்ணி கொடுக்க போகிறேன். கண்டிப்பாக அட்சய திதி அன்னைக்கு இந்த குபேர காம்போ வந்து உங்கள் கையில் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பண்ணணும். நீங்கள் இந்த அட்சய திதிக்கு எவ்வளோ கிராம்ஸ் வாங்க போகிறீங்க, எவ்வளோ வந்து உங்களுடைய டார்கெட்டாக வச்சுருக்கீங்க, வாங்கிட்டீங்களா, இனிமேல் தான் வாங்க போகிறீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் டைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலில் கிட்டத்தட்ட 40 பேருக்கு வந்து நான் கிவ்அவே கொடுத்துருக்கேன். ஸோ 40 பேருக்கு இதே குபேர காம்போ வந்து போய் சேர்ந்துருக்கு. இப்போ இந்த அட்சய திதிக்கும் உங்களுக்கு வந்து இந்த காம்போ வந்து என்னால் அஃபோர்ட் பண்ணுறது ஒரு 4 பேருக்கு தான் என்னால் அஃபோர்ட் பண்ண முடியும். ஸோ இது போக இந்த காம்போ வந்து உங்களுக்கு பர்சனலாக தேவை அப்படின்னா நான் வந்து ஃபஸ்ட் கமெண்ட் பின் பண்ணுறேன். அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து இதுக்கான சார்ஜுங்கிறது வந்து 150 ருபீஸ். இந்த காம்போ வந்து 150 ருபீஸ். இது போக உங்களுடைய பிளேஸுக்கு தகுந்தாப்பில் ஷிப்பிங் சார்ஜ் வந்து வேரி ஆகும். ஸோ உங்களுக்கு யாருக்காவது தேவை அப்படின்னா ஃபஸ்ட் கமெண்டில் பின் பண்ணுறேன். அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நீங்கள் இதை ப்ரைஸாக வின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. இன்றைக்கி ஏப்ரல் 4, இன்றைக்கி ஈவினிங் இந்த வீடியோ வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ இதிலேருந்து கரெக்டாக 24 hours நான் வீடியோ வந்து ஈவினிங் எத்தனை மணிக்கு 6 மணிக்கு இப்போ வந்து நீங்கள் வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்கேன்னா மறுநாள் 6 மணி வரையும் தாங்க டைம். அதுக்குள்ளே கமெண்ட் பண்ணுறவங்கள மட்டும்தான் சூஸ் பண்ணி நான் வந்து ஏப்ரல் 8ஆம் தேதி மார்னிங் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் டேக் பண்ணிடுவேன். 24 hours கழித்து கண்டிப்பாக நான் கமெண்ட் செக்ஷனை ஆஃப் பண்ணி வச்சுருவேன். அதுக்கப்புறம் நீங்கள் கமெண்ட் பண்ணணுன்னு நினச்சாலும் பண்ண முடியாது. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாராவது பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினச்சாலும் நம்ம வீடியோவை மறக்காமல் அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோ பார்க்குற நீங்களும் வின்னராக இருக்கலாம். கண்டிப்பாக கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய்.